சேனல் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில் பயன்படுத்தப்படுற இந்த மாதிரியான செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டர் இல்லைன்னு சொன்னால் பாலிஸ்டர் ஃபிலிம் கெப்பாசிட்டரில் வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கா இல்லையான்றதை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக ரிப்பேரிங்களை பழகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில் பயன்படுத்தப்படுற செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டர் இல்லை சொன்னால் பாலிஸ்டர் ஃபிலிம் கெப்பாசிட்டரை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் polarized கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏசி சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படுறது, ஏசி சர்க்யூட்டில் வந்து பயன்படுத்தப்படுறது. இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ப்ளஸ் கிடையாது. இந்த கெப்பாசிட்டரை வந்து நாங்கள் எந்த மாதிரியும் மாற்றி வச்சு பயன்படுத்த முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது போலாரிட்டி உள்ள கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒத்த பகுதி கோடு இருக்குது, மற்ற பகுதி கோடு இருக்காது. அந்த கெப்பாசிட்டருக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஆனால் இந்த அதாவது பாலிஸ்டர் ஃபிலிம் கெப்பாசிட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டர்னு சொல்லலாம். இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ப்ளஸ் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரியும் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் வந்து மைனஸ் ப்ளஸ் கிடையாது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி பவர் சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படுறது. இது இந்த இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 104K 1127. இதுக்கும் வந்து ஏசி சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் வந்து ஏசி சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படுறது. இதுக்கும் வந்து மைனஸ் ப்ளஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் இருக்குது. இதுக்கும் வந்து ஏசிலையும் பயன்படுத்த முடியும், டிசிலையும் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் மைனஸ் ப்ளஸ் கிடையாது. இந்த கெப்பாசிட்டர் வந்து ஏசிலையும் பயன்படுத்த முடியும், டிசி சர்க்யூட்லேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வச்சுருக்கிறோம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டர் தான். இந்த கெப்பாசிட்டர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி சர்க்யூட்லையும் பயன்படுத்த முடியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசிலையும் பயன்படுத்த முடியும். ஆக இதில் அதாவது ஏசி டிசியில் பயன்படுத்த முடியாத கெப்பாசிட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலிஸ்டர் ஃபிலிம் கெப்பாசிட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் வந்து அதாவது ஏசி பவர் சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படுறது, டிசியில் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் ஏசி கரண்ட் வந்து பவர் அழுத்தம் அதிகமாக இருக்கிறபடியாக இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து ஏசி பவர் சர்க்யூட்டில் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் வந்து டிசிலையும் பயன்படுத்த முடியும், ஏசிலையும் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி தான் நண்பர்களை இந்த வகையான அதாவது எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில் பயன்படுத்தப்படுற செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டர் இல்லை சொன்னால் பாலிஸ்டர் ஃபிலிம் கெப்பாசிட்டருக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ப்ளஸ் கிடையாது. இந்த மாதிரி தான் நண்பர்களே எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில் பயன்படுத்தப்படுற செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டரில் வந்து மைனஸ் ப்ளஸ் கிடையாதுன்றதை நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்னனாக இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் இதெல்லாம் டிசிலையும் பயன்படுத்த முடியும், ஏசிலையும் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலிஸ்டர் ஃபிலிம்னு சொல்லப்படுற இந்த கெப்பாசிட்டர் வந்து ஏசியில் வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியில் பயன்படுத்த முடியும். நல்ல நண்பர்களே, அதாவது இந்த கெப்பாசிட்டர் வந்து பழுதாகிருச்சு என்று சொன்னால் உங்களுக்கு அதை வந்து எப்படி செக் பண்ணுறது தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுவோம். இல்லைன்னு சொன்னால் இனி வர நாட்களையும் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம்ன்றதை பற்றியான வீடியோவும் வந்து நாங்கள் உங்களுக்கு விரைவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். நல்ல நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்த்துருந்தோம் அதாவது எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படுற இந்த மாதிரி செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டரில் வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கா இல்லையான்றதை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் கேள்விகளுக்கான பதிலாக வந்து நாங்கள் வீடியோவை போடலாம். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.